நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெறும் 8 நிமிஷம் போதும் உங்களை தாக்குறதுக்கு அப்படின்னு அலற விட்டுருக்காங்க இந்தியா. இது மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்மாஸ்திரத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இதை கண்டு பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் வந்து அலற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னொரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல ட்ரோனை வச்சு மிரட்டிய வங்கதேசம் இப்போ இன்னொரு ஆயுதத்தை வந்து இந்தியாவுக்கு எதிராக களமிறக்கி இருக்காங்க. இது வந்து இந்தியாவை மிரட்டும் வகையில் இருப்பதாக சொல்லப்படுது. இதை பற்றி லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல இந்தியாவுடைய முதுகலை குத்தின நாட்டுக்கு இந்தியா வந்து அள்ளி கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்தியா, இந்த மனசுதான் சார் இந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்தியா ஒரு செம்மையான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இதை பற்றிய கூடுதல் தகவலையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லையில சீண்டிட்டு வரும் சீனா, பாகிஸ்தானை மிரட்டுறதுக்கு நண்பன் ரஷ்யா கூட சேர்ந்து நாம வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து கையில எடுத்திருக்கிறோம். வெறும் 3-5 நிமிஷத்துல பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடைய முக்கியமான நகரங்களை வந்து தாக்கி அளிக்கும் வகையில நம்முடைய நாடு வந்து ரஷ்யா கூட சேர்ந்து இப்போ பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரிக்கும் பணியை மும்முரமாக தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஸ்கிப் பண்ணிடாதீங்க நண்பர்களே, பல சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ரஷ்யா எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய நாட்டுடைய உற்ற நண்பன். இந்தியா கூட வந்து காலமாக ரஷ்யா நல்லுறவுல இருக்கிற மட்டும் இல்லாம நம்முடைய நாட்டுக்கு ஆபத்து எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கிறாங்க ரஷ்யா. பாகிஸ்தானுடனான போரின் போது கூட எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய நாட்டுக்கு பக்கபலமாக இருந்த ரஷ்யா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய நல்ல உறவு வந்து நம்ம கூட தொடர்ந்துட்டு வர்றாங்க. குறிப்பாக பாதுகாப்பு துறையில ரஷ்யா வந்து நமக்கு பெரிய அளவுல உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. நம்முடைய நாட்டுக்கு தேவையான அனைத்து இராணுவ தளவாடங்களையும் ரஷ்யா கிட்ட இருந்து தான் இறக்குமதி செஞ்சுட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாமல் 2 நாடுகளுமே சேர்ந்து ஏவுகணை தயாரிப்பு பணிகளையும் தொடங்கி அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அந்த வகையில் தான் நம்முடைய நாடு பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிச்சிருக்காங்க. ரஷ்யாவும் நம்முடைய நாடும் சேர்ந்து இந்த ஏவுகணையை வந்து தயாரிச்சிருக்காங்க. நம்முடைய நாட்டில் இருக்கும் டிஆர்டிஓ இருக்காங்களே, அவங்களும் ரஷ்யாவுடைய என்பிஓ அப்படின்னு சொல்லப்படுகிற மசினோஸ் அட்ரோ ஏனியான் நிறுவனங்கள் இணைந்து இந்த ஏவுகணையை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணை வந்து 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் மேக் 2.8 அப்படிங்கிற வேகத்தில் செல்லும் தன்மை கொண்டது. இந்த ஏவுகணைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கும் பிரம்மபுத்திர ஆறு மற்றும் ரஷ்யாவுடைய மோஸ்கோ ஆறு ஆகியவற்றுடைய பெருமையை கூறும் வகையில தான் பிரம்மோஸ் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணையை பிலிப்பைன்ஸ் நாடு வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அதே போல வியட்நாம், இந்தோனேசியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்டவை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க. இது தவிர பல நாடுகள் இந்த ஏவுகணையை வாங்க ஆர்வமாக இருக்காங்க. இந்த நிலையில தான் நம்முடைய நாட்டோட சேர்ந்து ரஷ்யா வந்து பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரிக்கும் பணியை தொடங்குறதுல ஆர்வமாக இருக்காங்க. இந்த பிரம்மோஸ் 2 ஏவுகணை அப்படிங்கிறது உலகில் மிகப்பெரியதாக தயாரிக்கப்பட இருக்கு. இந்த ஏவுகணை வந்து 1500 கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்டதாக இருக்கும். இதன் மூலமாக 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்கை இந்த பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையால எளிதாக தாக்கி அளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பம்சமே. இந்த ஏவுகணை அப்படிங்கிறது ஒளியுடைய வேகத்தை விட 8 மடங்கு வரைக்கும் செல்லும். அதாவது மணிக்கு 9000 கிலோமீட்டர் வேகத்தில் ஏவுகணை வந்து சீறி பாஞ்சு எதிரிகளுடைய இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வகையில் இது உருவாக்கப்படுது. இந்த பிரம்மோஸ் 2 ஏவுகணை அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய ஜிர்கான் டெக்னாலஜியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த ஏவுகணையை வந்து நாம நீர்மூழ்கி கப்பல், விமானத்தில் சுமந்து சென்று தாக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நிலத்தில் இருந்தும் கூட இந்த ஏவுகணையை பயன்படுத்தி எதிரிகளை குறி வச்சு தாக்க முடியும். குறிப்பாக நம்முடைய அண்டை நாடான சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுடைய எந்த பகுதியை வேணுமானாலும் நம்ம குறி வச்சு தாக்கி அளிக்க முடியும். இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, 5-8 நிமிஷத்துல இந்த பிரம்மோஸ் 2 ஏவுகணையை சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான்ல இருக்கும் இலக்கை நோக்கி நம்மளால எளிதாக தாக்கி அளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்முடைய அண்டை நாடுகள், அதாவது குறிப்பாக 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் நாடுகள் எந்த நாடும் நம்ம கிட்ட சீண்டனாங்கன்னா வெறும் 5 நிமிஷம் போதும் அப்படி தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏவுகணை தயாரிக்கும் பணி தான் தற்போது மும்மரமாக நடந்துட்டு வருது. இந்த ஏவுகணை 2027-28 ஆண்டுல நம்முடைய நாட்டில் பயன்பாட்டுக்கு வர இருக்கு. இதன் மூலமாக பிரம்மோஸ் 2 ஏவுகணை தயாரிப்பு அப்படிங்கிறது சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமுமே இல்லை. அதே வேளையில இந்த ஏவுகணையை கண்டு இப்போ சீனா வந்து மிகப்பெரிய அளவுல கதிகலங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில இந்தியா வந்து இப்படி ஒரு ஏவுகணையை உருவாக்க போறது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இது தொடர்ந்து 2வது செய்தியாக பார்த்தோம்னா, எல்லையில நம் நாட்டுடன் மோதலை வங்கதேசம் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இப்படி வங்கதேசம் வந்து மோதலை கடைபிடிச்சிட்டு வந்தாலும் வங்கதேசத்துடைய வீரர்களை நம்ம ஓட விரட்டி அடிச்சுட்டு வர்றோம். இப்படிப்பட்ட சூழல்ல தான் துருக்கி கிட்டே இருந்து அதிநவீன டேங்குகளை வாங்குறதுக்கு வங்கதேசம் முடிவு செஞ்சிருக்கு.
ஏற்கனவே துருக்கி நாட்டுடைய ட்ரோனை கொண்டு நம்மை மிரட்டும் வகையில் வங்கதேசம் வந்து செயல்பட்டு வருது. இப்போ அடுத்ததாக அந்த நாட்டுடைய டேங்கி இருக்குல்ல, அதை வைத்து மிரட்ட முடிவு செஞ்சிருக்கு. இதனால இந்தியாவுக்கு வந்து குறிப்பாக துருக்கினால நம்முடைய நாட்டுக்கு பெரிய தலைவலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். வங்கதேசம் வந்து இந்திய எல்லையில் துருக்கி நாட்டு ட்ரோன்களை பறக்க விட்டு உளவு பார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருது. இதுக்கு பதிலடியாக தான் நம்முடைய நாடும் எல்லையில் வந்து ட்ரோன்களை குவிச்சிருக்காங்க. இதன் அடுத்த கட்டமாக தான் நம்முடைய நாட்டுடைய 5 கிலோமீட்டர் எல்லையை பிடித்துள்ளதாக வங்கதேச எல்லை பாதுகாப்பு படை வந்து கொக்கரிச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு நம்முடைய நாட்டுடைய எல்லை பாதுகாப்பு படை வந்து கடுமையான பதிலடியை கொடுத்திருந்தாங்க. அதே போல மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கும் 2 நாட்டு எல்லையில நம்முடைய நாட்டு வீரர்கள் வந்து வேலி அமைக்கும் பணிக்கு வந்து வங்கதேசத்துடைய எல்லை பாதுகாப்பு படையினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து மோதலுக்கும் போச்சு. அப்போது எல்லையோரத்தில் அங்கே இருக்கும் மக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து நம்முடைய நாட்டு எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கு ஆதரவாக ஒன்று திரண்டு இருக்காங்க. இதனால வங்கதேச படை வீரர்கள் வந்து ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. இப்படி நம் நாட்டிடம் தொடர்ந்து மோதி பின்னடைவை வந்து வங்கதேசம் சந்திச்சுட்டு வருது. இந்தியா நினைச்சாங்கன்னா வங்கதேசத்தை ஒரு சில நாட்களிலேயே எளிதாக வீழ்த்தலாம். ஆனால் நம்முடைய நாடு அந்த மாதிரியான செயலை செய்ய விரும்பல. அண்டை நாடு தானே, நாம பார்த்து சுதந்திரம் பெற்று கொடுத்தவங்க தானே அப்படின்னு அமைதியாக வங்கதேசத்தை அரவணைக்கவே நினைக்கிறாங்க. ஆனா வங்கதேசம் வந்து திருந்தவே இல்லை. இதற்கிடையில தான் நமக்கு இப்போ திடுக்கிட வைக்கும் தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது துருக்கி கிட்டே இருந்து வங்கதேசம் வந்து டேங்கிகளை வாங்க முடிவு செஞ்சிருக்கு. துருக்கி நாட்டுடைய துல்பர் லைட் டேங்குகளை வந்து வாங்குவதில் ஆர்வம் காட்டியிருக்கு. இது நம் நாட்டுடைய எல்லையில நிறுத்தப்படலாம் அப்படின்னும் தற்போது துருக்கியிடமிருந்து 26 துல்பர் லைட் டேங்குகளை வாங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. வங்கதேசத்துடைய இந்த முடிவுக்கு பின்னணியில முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. அதாவது நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான நிலப்பகுதி அப்படிங்கிறது ஆறாகவும் சதுப்பு நிலமாகவும் கரடு முரடான நிலப்பரப்பாகவும் இருக்கு. இந்த நிலப்பகுதிகளில் துருக்கி நாட்டுடைய துல்பர் லைட் டேங்க் இருக்கு இல்லையா, இதனால எளிதாக வந்து பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேங்குகளில் வந்து அதிநவீன தொழில்நுட்பம், கரடு முரடு சதுப்பு நிலத்தில் பயணிக்கும் தன்மை உள்ளிட்டவற்றினால இது நம்முடைய நாட்டுக்கு வந்து சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் அமையும். இது மட்டும் இல்லாமல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வங்கதேசம் வந்து தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. அதே வேளையில் துருக்கி கிட்டே இருந்து டேங்குகளை வாங்குவதன் பின்னணியில் இன்னொரு காரணம் இருக்கு. அதாவது வங்கதேசம் வந்து தன்னுடைய பிராந்தியத்தில் இருந்தபடியே இந்தியா கூட மோதிட்டு வரும் சூழல்ல அதை இன்னும் பதற்றமாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. ஏற்கனவே துருக்கி நம்ம கூட மோதலை கடைபிடிச்சிட்டு வரும் பாகிஸ்தான் கூட சேர்ந்து செயல்பட்டு வருது. அந்த நாட்டுடைய இராணுவத்தை பலப்படுத்தும் வகையில் புதிய ஆலைகளை தொடங்குறது, இராணுவ உதவிகளை வழங்குறது அப்படின்னு துருக்கி வந்து தயாராக இருக்கிறாங்க. மறுபக்கம் நம்முடைய நாட்டுக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதை துருக்கி வந்து வாய்மொழியாக தடை செஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் வங்கதேசம் துருக்கி கிட்டே இருந்து டேங்குகளை வந்து வாங்க முடிவு செஞ்சிருக்கு. இதன் மூலமாக இந்தியா கூட மோதும் பாகிஸ்தான் வங்கதேசத்துக்கு உதவி செஞ்சு ஆசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த துருக்கி வந்து முயற்சி செஞ்சுட்டு வருது அப்படின்னே வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனால் வங்கதேசம் வந்து இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரியான கைகளை நகர்த்தினாலும் இந்தியா அவ்வளவு சீக்கிரம் வங்கதேசத்து மேல கையை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன இருந்தாலும் ஷேக் ஹசீனா அவர்கள் எப்போ வேணாலும் திரும்ப வங்கதேசத்துக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும், அதற்கான காலம் வரும். இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்தில் நாம பார்த்து வச்சவங்க, அங்கே இருக்கும் மக்கள் வந்து நம்முடைய மக்கள் தான். அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஒரு சின்ன நாடு, அந்த நாடை நம்ம அடிச்சு ஒரு பெரிய ஆளாகணுமா? நமக்கு போட்டியாக சீனா வந்தான், அவ்வளோ பெரிய நாட்டையே வந்து நம்ம ஓட ஓட விரட்டி அடித்தோம். அப்பேற்பட்ட சீனாவை நம்ம துரத்தி அடிச்ச நமக்கு வங்கதேசத்தை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் வங்கதேசத்தை விட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, மாலத்தீவில் இருக்கும் இந்திய ராணுவ வீரர்களை அந்த நாட்டுடைய அரசு வெளியேற்றினதுனால 2 நாடுகளுக்கு இடையே மோதல் போக்கு நீடிச்சிருந்துச்சு. இந்த நிலையில தான் மாலத்தீவுக்கு வந்து இந்தியா பாதுகாப்பு உபகரணங்களை கொடுத்திருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மாலத்தீவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது கசான் மௌமூன் ஆகியோர் சந்திச்சிருந்திருக்காங்க. இந்த சந்திப்பை அடுத்து தான் இனி வரும் காலங்களில் 2 நாட்டு உறவை பலப்படுத்துவது பற்றி பேசப்பட்டிருக்கு. சென்னையிலிருந்து மதுரை செல்லும் தூரம் தான் கன்னியாகுமரிக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான தொலைவு. புறநகர் சென்னையில் வசிக்கும் மக்களை விட குறைந்த அளவில் தான் மாலத்தீவில் வந்து மக்கள் வசிக்கிறாங்க. இப்படி மக்கள் தொகையிலையும் பரப்பளவிலையும் ரொம்ப குட்டியாக இருக்கும் மாலத்தீவுக்கு இந்தியா வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் அந்த நாட்டுடைய புதிய அதிபராக முகமது முய்சி எப்போ பதவியேற்றாரோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார். அவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை வந்து பின்பற்ற தொடங்கினார். இதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே பிரச்சனை வந்து வெடிச்சிச்சு. அதாவது மாலத்தீவில் இருக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் வந்து உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்னு முய்சி உத்தரவிட்டார். இந்த விவகாரம் வந்து சர்வதேச அளவில் பேசும் பொருளாச்சு. இந்தியா வந்து இந்த விஷயத்துல பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்தாலும் அதை ஏற்காத முய்சு ராணுவ வீரர்களை நிச்சயம் வெளியேற்ற வேண்டும் அப்படின்னே முழங்கினாரு. இப்படி இந்தியா கிட்ட வந்து பில்டப் காட்டிட்டு மறுபக்கம் சீனா கூட முய்சு நெருக்கம் காட்ட தொடங்கினாரு. அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அவருடைய முதல் வெளிநாட்டு பயணம் வந்து சீனாவுக்கு தான் இருந்துச்சு.
சீனா ஃபுல்லா சுத்திய அவர் அங்குள்ள சில முக்கிய அம்சங்களை மாலத்தீவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னும் சீனாவுடைய ஆய்வுக்கும் அந்த நாட்டுடைய அதாவது சீனாவுடைய கப்பல் வந்து எங்க நாட்டில் நின்று போறதுக்கும் நாங்க வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு கூட ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருந்தாரு. ஏற்கனவே இலங்கை வந்து சீனாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டுடன் தான் இருந்துச்சு. அதே போல பாகிஸ்தானும் சீனா பக்கம் தான். இப்படி இருக்கையில மாலத்தீவும் கையை விட்டு போயிடுச்சுன்னா பூகோள அரசியல்ல நமக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறத இந்தியா வந்து உணர்ந்தாங்க. அதனால இந்தியா என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய முழு பலத்தை காட்ட தொடங்குச்சு. இதனை எடுத்து தான் முயிஸ் அவர்கள் வழிக்கு வந்திருந்தாரு. அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றார் இல்லையா, இந்த விழாவில் முயிஸுக்கு வந்து முன்னணி வரிசையில் வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் முயிஸ் அவர்கள் இந்தியா கூட கொஞ்சம் இணக்கமாக வந்தார். இந்தியா மேலும் தன்னால் முடிஞ்ச சில உதவிகளை செய்ய முன் வச்சிருக்காங்க. அதன்படி தான் பாதுகாப்பு உபகரணங்களை மத்திய அரசு வந்து மாலத்தீவுக்கு வழங்கியிருக்கு. நேற்று டெல்லியில ராஜ்நாத் சிங் அவர்கள் மற்றும் முகமது கசான் அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க. இவங்க சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து தன்னுடைய உதவியை வந்து வழங்குறோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்காங்க. மாலத்தீவிலிருந்து இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் 2 நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சந்திச்சு பேசுறது இதுதான் முதல் முறை. அதே போல இனி வரும் நாட்களில் 2 நாடுகளும் வந்து பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வது அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா வந்து தன்னால முடிஞ்ச உதவியை வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்தியாவுடைய முதுகுல வந்து மாலத்தீவு குத்துனாலும் இந்தியா வந்து மாலத்தீவை பழிவாங்காம மாலத்தீவுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்யறேன் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறது இந்தியாவுடைய பெருந்தன்மை அப்படின்னும் இதுதான் இந்தியாவுடைய மனசு அப்படின்னு சொல்லி இந்தியாவை வந்து பல நாடுகளும் பாராட்டிட்டு வர்றாங்க. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.